ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வாழ்க்கை அப்டேட் 2/6. ஒரு வழியாக வந்து காலையில் எழுந்து சரி ஏதாச்சும் குக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி குக் பண்ண உட்காரலாம், கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்தா வெளியே ஏதோ ஒரு சவுண்டு. என்னடா ஒரே சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி எட்டி எட்டி பார்த்தேன். ஒருத்தன் டொமால்னு கீழே விழுந்துட்டு இருக்கான். விழுந்தோடனே எல்லாம் தூக்கி விட்டு கொஞ்ச நேரம் பண்ணிலாம் முடிச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாமே சமைச்சு முடிச்சுட்டு மத்தியானம் வந்து விறுவிறுன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்படி சாப்பிட்டு நம்ம இப்போ எங்கே தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னைக்கு செங்கல்பட்டுக்கு போகிறோம். எங்கள் வீட்டில் வந்து என் தம்பி இருந்தான். அவன் வந்து ஊருக்கு செங்கல்பட்டு அவங்க வீடு. நாங்கள் வந்து சென்னை. அவனுக்கு வந்து ஸ்கூல் லீவுனால வந்து எங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தான். கொஞ்ச நாள் இல்லை, ஒரு 3 நாள் 4 நாள் இருந்திருப்பான். அவனை கூட்டிகிட்டு போய் ரிட்டர்ன் விடுறதுக்காக நாங்கள் வந்து செங்கல்பட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முடிவெடுத்தோம். நான் நாளைக்கு போடா பீச்சுக்கெலாம் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவன் வந்து எனக்கு டியூஷன் இருக்குது, நான் படிக்கணும், என் கடமை கண்ணியம், 10th ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கிடுவான்னு நம்புகிறேன். அதனால வந்து டியூஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போயிட்டு பஸ் ஸ்டாப்பில் உட்காந்தா. பஸ்ஸும் வரல, ஒன்றும் வரல. ஒரு வழியாக பஸ்ஸுலேருந்து ட்ரெயினை பிடிப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரெயினை பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ட்ரெயினுமே வந்து பிடிச்சதுக்கப்புறம் ட்ரெயின் எல்லாமே ஓட்ட உடச்சலாக இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்ஷன் செஞ்சால் நல்லாயிருக்கும். சீட்டும் ஒரு பக்கம் கடகடன்னு ஆடுது, இந்த கம்பி எல்லாமே ஆடுது. யாரையாவது கிழிச்சா இது என்ன ஆகும்னு தெரியல. அதனால வந்து கொஞ்சம் இது மேலே கவனம் செலுத்துனீங்கன்னா கரெக்டாக இருப்பீங்க. எல்லாரையும் வந்து டிக்கெட் எடுக்கலாம், அது எடுக்கலன்னு ஃபைனை மட்டும் இஷ்டத்துக்கு வாங்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் என்னைக்கு சரி பண்ண போறீங்கன்னு மட்டும் தெரில. ஏன் வந்து ஒரு வழியாக வந்து நாங்கள் ரீச்லாம் ஆகலை, போய்கிட்டே இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு செங்கல்பட்டு கொஞ்சம் கிட்ட அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். பட் வந்து இது போய்கிட்டே இருக்கு, என்னால் முடியல. என்னடா நீ போய்கிட்டே இருக்க, எப்போதான்டா போய் சேருவ அப்படின்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. சரி போகிற வழியில் ஏதாவது சாப்பிட்டுட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, காலையிலலாம் இந்த செங்கல்பட்டு ட்ரெயினில் போனால் வாழைப்பழம் அது இதுன்னு சமோசா கிமோசான்னு எதோ விற்றுக்கிட்டு இருப்பாங்க. பட் வந்து இந்த ஆஃப்டர்நூன் டைம் அதெல்லாம் போனால் ஒன்றும் விற்க மாட்டாங்க. நானும் ரொம்ப நேரமாக வந்து ஏதாச்சும் விற்பாங்கன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தேன். யாரும் என்னை மதிக்கல. சரி ஓகே, ஏதோ வராது போல், நம்ம இறங்கி தான் ஏதோ வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இறங்கி நம்ம வந்து ஒரு பேமெண்ட் போடுறதுக்குள்ளே அவன் வந்து ட்ரெயின் எடுத்துகிட்டு போயிடுவான். செங்கல்பட்டு ட்ரெயின் வந்து 1 hour ஒன்ஸ் தான்ற மாதிரி தான் இருக்குது. செங்கல்பட்டு போகும்போது ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி அவ்வளோ மரம், அவ்வளோ செடிலாம் இருந்துச்சு. எங்கள் அக்கா போகும்போது ஒரு பக்கம் தூங்கவே ஆரம்பிச்சிட்டா. அந்த அளவுக்கு வந்து இந்த செங்கல்பட்டு ட்ரெயின் போய்கிட்டே இருக்கு. நானும் வந்து சரி ஓகே, எங்கள் அக்கா கொஞ்ச நேரம் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி அவளை சிரிக்கிற மாதிரி கொஞ்ச நேரம் கலாச்சிக்கிட்டு இருந்தோம். ட்ரெயின் வேறு ஒரே ஓட்ட உடச்சலாக இருக்குது, நீ பாட்டுன்னு தூங்கிட்டு போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவள் தூங்குறாளா சும்மா உட்காந்துருக்காளான்னு கூட தெரியல. நாங்கள் வந்து ஒரு மத்தியான டைம் மாதிரி போனோம். ஆனால் நாங்கள் ரீச் ஆகுறதுக்கே நைட் ஆயிடுச்சு. நாங்களும் போகும் 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 அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஒரு வழியாக வந்து ரீச் ஆனதும் அப்படியே இறங்கி இதே ட்ரெயின்லேயே ரிட்டர்ன் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கெலாம் போகல. எங்கள் மாமாவை வந்து நான் ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்து அவனை வந்து அவங்க கிட்ட ஒப்படைத்து விட்டு நாங்கள் வந்து சென்று விடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தோம். அவனை வந்து ஒரு வழியாக வந்து ஒப்படைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி எங்கள் மாமா கையில் கொடுத்து, நீங்கள் எப்படி அமிச்சிங்களோ அப்படியே கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். வெளியே வரதுக்குள்ளே இன்னொரு ட்ரெயின் வந்து குடுக்குன்னு அதில் ஏறி உட்காந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட்